ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் vlog. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்? சர்ப்ரைஸ் வீடியோ. ஓகே, என்ன சர்ப்ரைஸ்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, இங்கே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல. என்ன சர்ப்ரைஸ்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸானவங்க, ஆனால் கடைசி ஒரு 2-3 மாதமாக பெருசாக வந்து நாங்கள் பேசிக்கிட்டது இல்லை அவ்வளோவா. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். யாருன்னு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே, பார்க்கலாம். எங்கே யாரையும் காணும், அங்கே இருக்காங்களோ தல. இந்த நாய் வெளியில் பொம்மையவே அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு நிற்கிறான் தல். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு எந்த மாதிரி கலர் நல்லாயிருக்கும்? யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, டெய்லி யூஸ் பண்ணலாமா? அப்போ வாஷ் பண்ண துவைக்கனா வேண்டாம். இது என்ன சாரி? இது கலம்காரி. இது பட்டர் சில்க்னு சொல்லுவாங்க. டிசைன் மட்டும் வந்து கலம்காரி டிசைன். கலம்காரியா? கலம்காரி. ஹிஸ்ட்ரி இருக்கா? நம்ம ஆனால் பிளாக் கொடுக்கக்கூடாது. ஏன் பிளாக் கொடுக்கூடாது? கிஃப்ட் எப்படிமா பிளாக் கொடுப்பாங்க? காலம் காலமா நம்ம கிஃப்ட் பிளாக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, ஒரு எதிர்ப்புனால இந்த செலக்ஷன் ரைமிங் பாருங்க தல. கருப்புனா ஒரு எதிர்ப்பு, கருப்புக்கு எதிர்ப்பு. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. இது அவங்களுக்கு எழுதுற மாதிரி தெரியலையே, எனக்கு தான் டவுட்டா இருக்கு. உனக்கு எடுத்துருக்கியா நீங்க? இது எனக்கு சர்ப்ரைஸ். நேத்து தான் 10,000 பில் வச்சேன். காலைல சமையல என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப அழகா இருக்கமா, வீடியோல ஏமா நல்ல ட்ரெஸ் போட மாட்டற, சாரியா எடுத்து போடுமா, வாங்கி தர சொல்லுமான்னு சொன்னாங்கல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீ முதல்ல அக்கா கிடுமா கிஃப்ட் எடுறி படுக்கிறாளே நீ. ஆனா உண்மையிலே சொல்ல சாரி 500-600 ரூபா தான் இருக்கும். ஆனா அந்த பிளவுஸ் தைக்கிறது மட்டும் பேசாம டெய்லர் கடை ஒன்று போட்டுருவோமா? 1500 ரூபான்றாங்க ஒரு பிளவுஸ். இப்போ பசங்க எல்லாம் டீ கடை விட்டு டெய்லர் ஷாப்புக்கு வந்து. இப்போ தீபாவளி வேற தல. போனது தீபாவளி போச்சுல, எவ்வளவு போயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபங்க்ஷன் தான். அடுத்து கிறிஸ்மஸ், அடுத்து பொங்கல், ஃபுல்லா ஃபங்க்ஷன் தான். அந்த 6 மாசம் ஒரு கடையை போட்டோம்னா பிச்சிடலாம். பசங்களே ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு தோணிட்டு இருந்துச்சுன்னா டெய்லர் ஷாப் வைங்க. சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஆமா தல, திடீர்னு போய் தைக்கிறது எப்படி தைக்கிறது? எனக்கு 2 சாரி ஓகே, அக்கா கேட்டேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்ப அக்காக்கு நீங்க தான் எடுக்கணும். நீங்க தானே ஓகே. நீங்க ஓகே. நீ ஏதோ தீபாவளி சட்டை கட்ட மாதிரி தோணுச்சு. அவனை முதல்ல ஜட்டி போட சொல்லுங்க தல. நீ போய் ஜட்டி எடுறா போடா, ஜட்டி டிபார்ட்மெண்ட் போடா. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? வச்சாங்க ஒரு அடி. அம்மா அதெல்லாம் கவர் பண்ணுமா, இன்செர்ட் எடுமா. நைஸ், சூப்பர். கையில் வச்சுக்கிறா, மறந்துட்டு போய். ஓகே தான், அழகா இருக்கும். அக்காவுக்கு அழகா இருக்கும். இல்ல அக்காவுக்கு அழகா இருக்கும். கரெக்ட் தரேன். நீ சொன்னா கரெக்ட் தான். ஆமா. இல்ல அந்த சிரிப்பு கம்மியா இருக்கு. யாரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இல்ல சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கு. ஓகே தான். அப்போ இது ஓகேவா? அது எடுத்துடலாம், ப்ரைஸ் எடுக்க சொல்லிடலாம். தீபாவளி ஆஃபர் இருக்கான்னா அடுத்த தீபாவளி இருக்கு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இது ஒன்று ஆப்ஷன் வைப்போம் தல. இன்னொன்று வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி மெட்டீரியல் சாஃப்டா இருக்கும், லைட் வெயிட்டா. அதே சில்க் பேஸ்ட் தான். இல்ல பியூர் காட்டன் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? இந்த கலர் அக்கா கிட்ட இருக்கு. நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா இல்லை, அப்பப்போ இவன் கேமராமேன் அப்பப்போ யூஸ் பண்ணாரு. இது என்ன டிஷ்யூ பண்ணுங்க? டிஷ்யூ தான். டிஷ்யூலே வந்து காட்டன் மிக்சர் மாதிரி. டிஷ்யூ தான் நம்ம வீட்டிலே இருக்கேம்மா.
இது கொஞ்சம் gift கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இது மட்டும் ஆமா இது சில்க் தான், அது சில்க் தான். சில்கா ஆமா சில்க். சில்க்னா கேமராமேன் கொஞ்சம் குஜால் ஆயிடுவாரு. நான் உங்களுக்கு எது கரெக்டாக பிடிச்சிருக்கு? இல்ல கலர் கலர் இதுவா? வைங்க வைங்க. ஆனால் சொல்லுவாங்க பசங்களுக்கு கூட ட்ரெஸ்ஸு சீக்கிரம் எடுத்துடலாம், பொண்ணுங்களுக்கு எடுக்கிறது லேட்டுன்னு. பொண்ணுங்க அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, வேறு யாருக்கு எடுத்தாலுமே லேட் ஆகுங்கிறது இப்போ தெரியுது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ் ஸ்பீக்கிங். சொல்லு பாய். ஓகே தான், நல்லதா இருக்கு. என் சிரிப்பு மட்டும் மிஸ் ஆகுது. பாருங்க அவர் எவ்வளோ யாழ் நீங்கள் வாங்க. இன்னும் ஒரு சேரீ கூட எடுக்கல. அவர் மூஞ்சியை பாருங்க, கொஞ்சம் கூட மாறல. சொல்லலையா? வேலை செஞ்சா இப்படி வேலை செய்யணும். சரி தலை, அதையே கொடுத்துருங்க. பரவாயில்ல, நான் சிரிச்சுக்கிட்டே எடுத்து போடுறீங்க. ஃபர்ஸ்ட் தான் எங்க போச்சு தலை அது ஃபஸ்ட்டே ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க, இதே பேக் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப பிடிச்சது. பிரிச்சு காட்டுறது எப்படி இருக்குது? வாங்கிட்டே ரொம்ப பிரிச்சு கட்டிடு. ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. என்ன சிக்கல ஏதோ வாஷ் பண்ணாத சாரி ஏதோ சொன்னாராமே. சொல்லல, அது அவங்களா அப்படி. அது நான் சும்மா சொன்னேன். இவ்வளவு நேரம் நம்பிக்கை வளர்த்துட்டேன். அவங்க ஒன்றும் இல்லைடா. என்ன ஒரு வாரத்துக்கு மேலே கப்படிங்க. இல்ல இல்ல அப்படி வாசல்ல வர. இப்பதான் வந்து ஆய் வருதுண்டா. இந்த ரெண்டுமே பேக் பண்ணுங்க. அவ்வளோ. இப்போ யாழினியோட ரியாக்ஷனு ஏஞ்சலாக பறந்து வானத்தில் போய் நிற்கிறாங்க. இது ஏதோ பேர் சொன்னீங்க, கண்டங்காம்பரியா ஏதோ பேர் சொன்னீங்க. கடம்பரி. கலம்காரி. கலம்காரி. தீபாவளி டிஸ்கவுண்ட் போட்டுடலாம், நல்லா போட்டுடலாம். ஃப்ரைடே டிஸ்கவுண்ட் ஆல்சோ. ஃப்ரைடே வாணிக்கு ரைட்டு. இதில் வேறு எதுவும் இதில் இந்த ப்ரைஸ் டேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைஸ் டேக் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ச் லேடீஸ் வாட்ச். லேடிஸ் வாட்ச்லாம் அக்கா கட்ட மாட்டாங்கடா. நான் கட்டுவேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? தேங்க்யூ, நன்றி. ரொம்ப நன்றி. எப்படி பார்த்தீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்களா? இந்த கௌசிக் கொண்டா இருடா. படம் பார்க்க சிக்னல்ல ஜட்டி காட்டி போராட்டம் பண்ணாங்க. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா அது இப்படி பேசிட்டு போறான்? என்னடா ஜட்டி சட்டை எடுக்குது? ஜட்டி மட்டும் எடுக்கிற ஐடியால இல்ல. ஷர்ட் நல்லா இருக்கு. கருப்பே குசும்புக்கார. என்னது இது? பாக்கெட். இல்ல வீ கட். நான் பாக்கெட்டே கொடுங்க. எதுக்குடா உனக்கு பாக்கெட்? எதுக்குடா உனக்கு பாக்கெட்? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? இப்போ ஜட்டி போட்டுருக்கியா? கண்டக்டர்ல கேஸ் போடு. சும்மா தொங்க விட்டு அலையிறாதா? நான் பே பண்ணதுக்கு அப்புறம் டைல் பாக்குறேன். இன்னைக்கு நான் பார்க்கணும்டா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்போ நேர்ல வந்திருக்க போட்டு பார்த்தா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். முடியாது, நாங்க பாக்குறோம். அப்ப ஜட்டி கேப்பியா? கேட்க மாட்டல? கேட்டது தப்பு தானே? அல்ல விடு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஒரு நாள் வெட்டி ஒரு நாள் இந்த சர்வன் இருக்கா சக்தியோட